Good morning, God bless you, dear children. In this video, we are going to learn about Social Science, Term 2, Unit 3, Continents of the World. Children, already we learned introduction, the continents of the world, Asia, India, Africa. So these continents we learned. Okay, ma. Now we are going to learn about the continents of the name North America. Some countries in African continent are Sudan, Libya, Egypt, Kenya, Zimbabwe, Ethiopia and Guinea. So are you remember it, children? Okay, now we learn North America. Okay, ma. North America is entirely within the northern hemisphere. North America is the third largest continent by area following Asia and Africa. The largest freshwater lake, Lake Superior, is located in this continent. The Missouri, Missouri is one of the largest river located in North America. The United States of America, USA, is a part of North America. So in the North America எங்கே இருக்குது அப்படின்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஸோ தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இருக்கிறதுல அடுத்த தேர்ட் லார்ஜஸ்ட் காண்டினெண்ட்டாக இந்த ஏரியா இருக்குது. இது எதுனா ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எங்கே இருக்குது, உலகத்திலேயே வேர்ல்டு லெவலே லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு, அந்த லேக் நேம் தான் லேக் சுப்பீரியர். ஸோ உயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் லேக் சுப்பீரியர். எங்கே இருக்குன்னா இன் திஸ் காண்டினென்ட் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ மிசிசிப்பி, அதாவது மிசூரி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரிவர் லொக்கேட்டர். ஸோ இந்த ஒரு ரிவரும் நார்த் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூ சி த பிக்சர் சில்ட்ரன், நியூயார்க், USA. ஸோ இட் இஸ் த ஒன் ஆஃப் த part in North America. Okay, ma. Some countries in North American continent are Canada, Mexico, Nicaragua, Honduras, Cuba, Guatemala, Panama and Costa Rica. Let us know, children, North America is the only continent in the world that has all climatic types. ஸோ நார்த் அமெரிக்கா மட்டும் ஆல் கிளைமேட்டிக், எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு காண்டினெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா. South America is located mostly in the southern hemisphere with a relatively small portion in the northern hemisphere. The world's largest river, which is also the second longest, is the Amazon River in South America. In South America, Brazil, a country in South America, is one of the largest coffee producer in the world. The Andes is one of the longest mountain range in South America. Indus is an example of fold mountain. Mt. Aconcagua is the highest peak in the Andes, one of the highest volcanoes of the world.
Mt. Cotopaxi. Cotopaxi is found in this continent. Children, so in this continent, South America located mostly southern hemisphere. So relatively small portion in the northern hemisphere. ஸோ கொஞ்சமாக நார்த்தன் ஹெமிஸ்பியரோட சேர்ந்து சவுத்தன் ஹெமிஸ்பியரில் இது வந்து இருக்குது. நீங்கள் இந்த வேர்ல்டு காண்டினென்ட் மேப் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதில் இந்த ஹெமிஸ்பியர் லைனில் வர்றது உங்களுக்கு தெரியும். ஸோ லார்ஜஸ்ட் ரிவர் விச் இஸ் ஆல்சோ செகண்ட் லாங்கஸ்ட் இன் அமேசான் ரிவர் எங்கே இருக்குன்னா இந்த சவுத் அமெரிக்காவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பிரேசில் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. ஸோ த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் யாருன்னா பிரேசில். அந்த கண்ட்ரி எங்கே இருக்குன்னா இந்த சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. த ஆண்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட்டு ஆண்ட்ஸ் இஸ் எக்ஸாம்பிள்லாம் ஃபோல்ட் மவுண்டைன், அதாவது மடிக்கப்பட்ட மவுண்டைன் மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய நேம் தான் அகான் கேகுவா. ACON அகான் CAGUA Aconcagua. So this is the highest peak in Andes. ஸோ இந்த Aconcagua அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் பீக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் வால்கனோஸ் ஆஃப் த வேர்ல்டு MT Cotopaxi Cotopaxi Cotopaxi. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் த காண்டினென்ட். இதுவும் சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற காண்டினென்ட்டில் தான் இதுவும் இருக்குது. த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அமேசான் பேசின் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ மெயினாக மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாக இந்த சவுத் அமெரிக்காவை தான் கவர் பண்ணியிருக்கு. சம் கண்ட்ரீஸ் இன் த சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் ஆர் அர்ஜென்டினா, Bolivia, Brazil, Colombia, Ecuador, Paraguay, Peru, Uruguay and Venezuela. So all these countries is located in this continent, South America. So இந்த South America continentல தான் இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? Sorry, clear the South America children? North America and South America, it is over. Next one, Antarctica. Antarctica is the coldest continent on earth. It is also called the white continent or the frozen continent. Antarctica experiences half a year of sunlight and half a year of complete darkness. Penguins are found in Antarctica. There are only permanent research stations from different countries can be found here. Children, so in this continent, Antarctica is the one of the coldest continent on earth. ஸோ நம்ம வேர்ல்டு லெவலில் கோல்டஸ்ட்டு ரொம்ப எப்போவுமே கூலாக இருக்கக்கூடிய காண்டினென்ட் எது அப்படின்னா இந்த அண்டார்டிகா தான். ஸோ இட் இஸ் கால்டு ஒயிட் காண்டினென்ட் ஆர் ஃப்ரோசன் காண்டினென்ட். ஸோ இன் திஸ் காண்டினென்ட் அண்டார்டிகா another way of the called white continent or frozen continent. இதை ஒயிட் காண்டினென்ட் அப்படியும் ஃப்ரோசன் காண்டினென்ட் அப்படின்னு சொல்லியும் இதை அழைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் a half of a year get it the sunlight and half of a year of complete darkness. There is no sunlight in half of a year. So half of year only to get it the sunlight in this continent. So இந்த காண்டினென்ட்டுக்கு half of the year மட்டும்தான் சன்லைட் கிடைக்கும். ஸோ அதர் half of a year there is no sunlight. ஓகே, அப்போ ஃபுல்லாக உங்களுக்கு டார்க்னஸாக தான் இருக்கும் அந்த கண்ட்ரி. ஸோ in this country so much of penguins found in this Antarctica. ஸோ நிறைய பென்குயின்ஸ் வந்து இந்த அண்டார்டிகாவில் வாழ்ந்துட்டுருக்கு. The only permanent research stations from different countries can be found here. ஸோ இந்த அண்டார்டிகாவை ரிசர்ச் பண்ணுறதுக்காகவே உலக அளவில் உள்ள நாடுகள் மேக்ஸிமம் கண்ட்ரிஸ் வந்து அங்கே வந்து ரிசர்ச் ஸ்டேஷனை வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆல் திஸ் கண்ட்ரிஸ்
so much of countries to permanent research station from different countries can be found here. ஸோ எல்லா கண்ட்ரிலேருந்துமே ரிசர்ச் ஸ்டேஷனை அங்கே வச்சுருக்காங்க அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும். வெரி கிளியர் த அண்டார்டிகா சில்ட்ரன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈரோப். EU or OPE, Europe. Europe and Asia are parts of the same major landmass. Europe is separated from Asia by the Ural Mountains and the Caspian Sea. The world's smallest country, the Vatican City, is in Europe. The Volga is one of the longest river in Europe. So in this continent, Europe and Asia are parts of the same major landmass. ஸோ யூரோப்பு வந்து ஏஷியா காண்டினென்ட் பார்ட்டோட மேஜர் லேண்ட் மாஸாகவும் இருக்குது. இங்கே என்ன செப்பரேட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஏஷியா பை த யூரல் மவுண்டைன்ஸ் அண்ட் காஸ்பியன் சீ. ஸோ யூரல் மவுண்டைனும் காஸ்பியன் சீயும் இங்கே இருக்குது. ஸோ த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் கண்ட்ரினா அது ஈரோப்பு. ஸோ இங்கே தான் வேட்டிக்கன் சிட்டி இருக்குது. ஸோ வால்கோ அப்படிங்கிற லாங்கஸ்ட் ரிவர் இன் ஈரோப், அதுதான் ஈரோப்புடைய லாங்கஸ்ட் ரிவர். வால்கோ Volga VOLGE. Volga is the longest river in Europe. Let us know, children. Finland, FINLAND, Finland. Finland in Europe is called the land of lakes because melting ice sheets have created a lot of lakes here. ஸோ அந்த ஃபின்லாண்டு, யூரோப்பில் இருக்கக்கூடிய ஃபின்லாண்டுங்கிற இடத்துல தான் லேண்ட் ஆஃப் லேக்ஸ் அப்படிங்கிற பெரிய லேக் இருக்குது. இது ஐஸ் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி, அது இங்கே இருக்குது. சம் கண்ட்ரீஸ் இன் யூரோப்பியன் கான்டினென்ட் ஆர் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, நார்வே, Austria, Greece, Spain, Portugal and Italy. So all these countries present in Europe continent. Okay, so let us know Russia, the country stretches over a vast expanse of Eastern Europe and Northern Asia. So Russia இந்த கண்ட்ரி வந்து ஓவராக இப்போ பெரிய அளவில் ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் நார்த்தன் ஏஷியாவிலையும் பரவி இருக்கு. ஓகேவா? Ukraine's steppe region is called the bread basket of Europe because it produces a large amount of wheat. ஸோ உக்ரைன் ஸ்டெப்பி அப்படிங்கிற இடத்துல இதை வந்து என்னவா கூப்பிடுறாங்கன்னா பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. ஏன் அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வீட் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதை உக்ரைன்ஸ் ஸ்டெப்பி ரீஜன், அப்படி இல்லை அப்படின்னா பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு இந்த இடத்துக்கு அழைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ விச் ஸ்ட்ரீட் கால்ட் த பிரெட் பேஸ்கெட் ஆஃப் இந்தியா? திங்க் அவுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா. Australia is an island continent covered with unique landscapes and natural wonders. The Great Barrier Reef, the pride and joy of Australia, is made of nearly 2,500 individual reefs and visible from space. Australia includes the islands of Tasmania and numerous small islands. ஸோ ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த ஐலாண்ட் காண்டினென்ட். ஓகேவா? ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஐலாண்ட் காண்டினென்ட். இது வந்து யூனிக் லேண்ட்ஸ்கேப்ஸாக இருக்குது. இதனுடைய கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதனுடைய பெருமை அப்படி என்ன அப்படின்னா த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்கிறது ஆஸ்திரேலியா. இட் இஸ் மேட் அப் ஆஃப் நியர் 2,500 இண்டிவிஜுவல் ரீஃப் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விசிபிள் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆஸ்திரேலியா இன்க்ளூட்ஸ் இன் ஐலாண்ட் டாஸ்மானியா அண்ட் நியூமரஸ் ஸ்மால் ஐலாண்ட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க.
So all continents is clear it children. Okay, so over this lesson.